முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவசனம் 1, 12 முதல் 21 முடிய மற்றும் 40ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்கு அருளிய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிலிருந்து உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணம் ஏற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டா? ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டா? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டோ? அறிவிப்பாய் அதனுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம். ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி. இதோ, எளியேன் யாம் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசீன் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால், அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உண்மையிலேயே முழு உலக திருச்சபைக்கும் சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இந்த சாதாரண ஏழை மனிதனினுடைய வாழ்க்கை உலகத்தையே மாற்றுகின்றது. எத்தனையோ மனிதர்களை ஆண்டவர் பக்கம் இழுத்து வந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மனிதனை பற்றி சிந்தித்து பார்க்கின்றோம். இவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 அழகான படிப்பினைகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இவர் பிறந்தது பணக்கார குடும்பத்திலே. இவர் அனுபவித்து வாழ்ந்த வாழ்க்கை சொகுசு நிறைந்த வாழ்க்கை. இவருக்கு சமுதாயத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஆனால் இந்த மனிதன்
தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த திருப்தியை இவைகளுக்குள் தேடவில்லை, மாறாக ஏழ்மையில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டார். அனைத்தையும் துறந்தவராக தனக்கு இருந்த சொகுசு, சந்தோஷம், பணம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தையுமே துறந்து ஒரு ஏழையாக வாழ்வதிலே உண்மையான சந்தோஷத்தையும் திருப்தியையும் அவர் கண்டு கொண்டார். இவ்வுலக செல்வங்கள் எனக்கு மகிழ்ச்சியை கொண்டராது, மாறாக ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுவதில்தான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி உண்டு என்பதை வாழ்ந்து காட்டினார் இந்த புனிதர். இரண்டாவதாக, இந்த புனிதருடைய வாழ்க்கையில் எங்கள் எல்லாருக்கும், முக்கியமாக இன்றைய திருச்சபையின் பணியாளர்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற பெரிய சவால் என்னது தெரியுமா? ஏழைகளுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக எங்களை அர்ப்பணிப்பதில்தான் உண்மையான ஆசீர்வாதம் இருக்கின்றது. இவ்வுலகில் வாழ்ந்து பெரும் புனிதர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைவன் முன்னிலையில் மனிதர்களாக நினைக்கப்படுகின்ற புனிதர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு பணியாற்றியவர்களே மனிதர்களாக, பெரும் புனிதர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இவர் அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகளுக்கு, நோயாளிகளுக்காக தன்னை அர்ப்பணிப்பதிலே மகிழ்ந்திருந்தார். மூன்றாவதாக, அன்பான சகோதரங்களே, ஏழையாக மாறுவதும் ஏழைகளுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்வதும் இலகுவான ஒரு வாழ்க்கை அல்ல. புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுவார், இப்படியான கஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக மன நிறைவுடன் வாழ வேண்டுமென்றால் இறைவனுடன் தினமும் நீங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும். எவனொருவன் ஜெபத்தில் இறைவனுடன் ஒன்றித்திருக்கின்றானோ அவனால்தான் எளிய வாழ்க்கையை வாழ முடியும். ஏழைகளுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ முடியும் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்க்கை சாட்சியத்தினால் எங்களுக்கு சொல்லுகின்றார். இந்த புனிதரின் சாட்சியத்தின்படி வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவுடன் இணைந்திருந்து ஜெபிக்கின்ற மக்களாக வாழ்ந்து ஏழைகளுக்கு பணிபுரிவதில், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பணியாற்றுவதில் முழு நிறைவை காண தேவையான அருளை இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய இந்த படிப்பினைகளினால் தூண்டப்பட்டு இன்றும் திருச்சபையில் மிகவும் அழகாக பணியாற்றி வருகின்ற அனைத்து பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்காகவும் பொதுநிலையினருக்காகவும் விசேட விதமாக ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நல்லொரு சாட்சியாக, புனித வாழ்வை வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையாக எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற பெரும் புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசிக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த புனிதரின் வாழ்க்கையினால் நாங்கள் தூண்டப்பட்டு அவரை போன்று உம்முடைய சாட்சிகளாக வாழ்ந்து உலகில் புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுக்கு அருளைத்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.